Dr.C.V.Suresh Babu's Virtual Classroom presents Childhood and Growing Up series. Impact of Urbanization and Economic Change on Child Development. குழந்தை வளர்ச்சி மீது நகரமயமாக்கலும் பொருளாதார மாற்றமும் ஏற்படுத்தும் தாக்கங்கள். டாபிக்ஸ் கவர்ட். உள்ளடக்கப்பட்ட தலைப்புகள்: நகரமயமாக்கல், நகரமயமாக்கலினால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் பாதிப்புகள், நகரமயமாக்கத்தால் குழந்தை வளர்ச்சி மீது ஏற்படுத்தும் தாக்கங்கள், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். அர்பனைசேஷன், நகரமயமாக்கல். பொருள்: நகர்ப்புறங்களில் வாழ்வோரின் விகிதம் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஒவ்வொரு சமூகமும் மாற்றத்திற்கு ஏற்ப மாற்று வழிகளை கையாள்கிறது. ஒரு ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், 2050 ஆண்டில் 64% வளரும் நாடுகளும் 84% வளர்ந்த நாடுகளும் நகரமயமாக்கப்படும் என்று ஐக்கிய நாடுகள் கணித்துள்ளன. Benefits and adverse effects of urbanization. நகரமயமாக்கலினால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் பாதிப்புகள். நன்மைகள்: அடிப்படை வசதிகள் எளிமையாக மக்களை சென்றடைகிறது. ஆடம்பர வசதிக்கான அணுகல்கள் கிராமங்களை விட நகரங்களில் எளிதாக கிடைக்கிறது. நகரங்களில் ஏராளமான வாய்ப்புகள் குவிந்து கிடக்கிறது. சமூக ஒருங்கிணைப்புக்கு நகரங்கள் சிறந்த இடமாகும். மேலும் நகரங்களில் பொருளாதாரம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களால் அந்நிய செலாவணி பெருகுகிறது. நகரமயமாக்கலினால் ஏற்படும் பாதிப்புகள்: சேரிகளின் வளர்ச்சி, விவசாய உற்பத்தியில் குறைவு, குடிநீர் வசதிகளை வழங்குவதில் அழுத்தம் கொடுப்பது, சுற்றுச்சூழலில் ஏற்படும் பாதிப்புகள், அதாவது வெப்பநிலை அதிகரிப்பு, காற்று மாசுபாடு, இயற்கை சுழற்சி மற்றும் நீர் சுழற்சியில் மாற்றங்கள், வேலையின்மை அதிகரிப்பு, சட்ட ஒழுங்கல் சிக்கல் ஏற்படுத்தல். இம்பாக்ட் ஆஃப் அர்பனைசேஷன் ஆன் சைல்ட் டெவலப்மெண்ட். நகர்மயமாக்கத்தால் குழந்தை வளர்ச்சி மீது ஏற்படுத்தும் தாக்கங்கள். உடல் வளர்ச்சி. நகர்ப்புறங்களில் குழந்தைகள் ஓடியாடி விளையாடுவதற்கான திறந்த வெளிகள் மிகவும் அரிதாகவே காணப்படுகிறது. அதனால் அவர்கள் உடல் சார்ந்த விளையாட்டுகளில் ஈடுபடுவதற்கும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளன. மேலும் மின்னணு சாதனங்களை அதிக நேரம் பயன்படுத்துவதால் உடன்பருமன், நோய்கள், கண் பார்வை பிரச்சனை, சிறுமிகள் இளம் வயதிலேயே பருவமடைதல் போன்ற பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார்கள். மென்டல் டெவலப்மெண்ட், மன வளர்ச்சி. நகர்ப்புற குழந்தைகளுக்கு இடையே மின்னணு சாதன பொருட்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் நகர்ப்புற குழந்தைகளுடன் கிராமப்புற வாழும் குழந்தைகளை ஒப்பிடும்போது நகர்ப்புற குழந்தைகளின் அறிவு திறன் வளர்வதற்கான வாய்ப்புகள் அங்கு அதிகரித்து காணப்படுகிறது. சோஷியல் டெவலப்மெண்ட், சமூக வளர்ச்சி. நகர்ப்புற கலாச்சாரத்தின் வளர்ச்சி காரணமாக நகர்ப்புறங்களில் குழந்தைகள் மீது பரவலான தாக்கம் உள்ளது. அதாவது குழந்தைகளிடம் சுயநலம் ஓங்கி இருத்தல், பிற நலம் மீது அக்கறை கொள்ளாதிருத்தல், பெரியவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்காதிருத்தல், தாய்மொழியில் பின்தங்கியிருத்தல். உணர்ச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி. நகர்ப்புற கலாச்சார குழந்தைகளின் உணர்ச்சியில் பாதித்துள்ளது. அதாவது எல்லாவற்றிலும் வேகமாக செயல்படுதல், சுய கட்டுப்பாடு இல்லாதது, பிடிவாதமாக பதில் சொல்வது, குழந்தைகளின் நடத்தையில் ஒழுக்க நிலை வீழ்ச்சி. Impact on Liberalization, privatization, globalization on child development. தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். Liberalization, impact on child development. குழந்தை வளர்ச்சியில் தாராளமயமாக்கலின் தாக்கங்கள். தாராளமயமாக்கல் குழந்தை வளர்ச்சியில் பொருளாதார ரீதியான தாக்கங்களை 3 வழிகளில் செலுத்துகிறது. வேலை வாய்ப்பு மற்றும் பணியாளர்களுக்கான ஊதியம், மக்கள் வாங்கும் பொருட்கள் மற்றும் பெற்றிடும் சேவைகளின் விலைகள், மக்கள் நலத்திட்டங்களில் அரசு செலவிடும் தொகை.
தாராளமயமாக்கலின் நடவடிக்கைகள் மற்றும் தாக்கங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை மற்றும் குழந்தை வளர்ச்சியில் அதன் விளைவுகளை கொண்டுள்ளது. இம்பாக்ட் ஆஃப் privatization on child development. குழந்தை வளர்ச்சியில் தனியார் மயமாக்கலின் தாக்கங்கள். கல்வி, மருத்துவமனைகள் போன்ற சேவை துறைகளில் உள்கட்டமைப்பு விரிவடைகிறது. சேவையில் உயர்தரம் வழங்கப்படுகிறது. தனியார் மயமாக்கல் பெரும்பாலும் நகர்ப்புறங்களிலேயே அதிக கவனம் செலுத்துவதால் கிராமப்புறங்களில் உள்ள குழந்தைகள் அதிக பயனடைவதில்லை. இம்பாக்ட் ஆஃப் globalization on child development. உலகமயமாக்கலினால் குழந்தை வளர்ச்சியில் ஏற்படும் தாக்கங்கள். குழந்தைகள் புதிய பொருட்களை அதன் உண்மை தேவையை அறியாமல் வாங்க முனைகிறார்கள். மின்னணு சாதனங்களின் பயன்பாடு அதிகரிப்பதால் அடிப்படை கணினி திறன் அளிக்கப்படுகிறது. சந்தைக்கு வரும் புதிய மின்னணு சாதனங்களின் அறிமுகம் குழந்தைகளுக்கு அதற்கு அடிமையாகிறது. இது அவர்களின் சமூக தொடர்புகளை பாதிக்கிறது. இதன் மூலம் குழந்தைகளின் சமூக மற்றும் உடல் வளர்ச்சியில் பல சிக்கல்கள் ஏற்படுகிறது. அனைவருக்கும் இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை குழு சார்பாக விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி. For more detailed information, please refer to our book, Childhood and Growing Up, by Dr.C.V.Suresh Babu. Highlights of our simplified series. Why should I learn this chapter? Snapshot. Frequently asked question. Summary. Activity. Assignment. Video online. Just before exam. Test yourself. Keywords. Further readings. For more tutorial videos, subscribe to our YouTube channel.